வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு கல்வி சேவைகள். இன்றைக்கி இந்த ஏவற்றை முயல்கள் தான் பார்க்க போகிறோம். முதல் பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சத்தில் எத்தனை நூறுகள் உள்ளன? 10 லட்சத்தில் எத்தனை நூறு இருக்கும் அப்படின்னா 10,000 நூறுகள் உள்ளன. சரியா? எப்படின்னா 100 × 10,000. சரியா? 10,000 நூறுகள். ரெண்டாவது, ஒரு மில்லியனில் எத்தனை லட்சங்கள் உள்ளன? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழப்பக்கூடாது. இது 10 லட்சத்தில் எத்தனை நூறுன்னு கேட்டிருக்காங்க. இது 1 மில்லியனில் எத்தனை லட்சங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னா 10 லட்சங்கள் 10 லட்சம் சேர்ந்தது தான் நமக்கு 1 மில்லியன் வரும். மூணாவது, 10 லட்சம் மாணவர்கள் இவ்வாண்டு பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் 1000 மாணவர்கள் தேர்வு எழுதினால் எத்தனை தேர்வு மையங்கள் தேவை? இப்போ என்னென்னா அந்த பொது தேர்வு எழுதுறதுக்காண்டி 10 லட்சம் மாணவர்கள் இந்த ஆண்டு எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு தேர்வு மையத்துலேயும் 1000 மாணவர்கள் தேர்வு எழுதுனா எத்தனை தேர்வு மையங்கள் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? இந்த 10 லட்சத்தையும் இந்த 100ஐயும் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். சரியா? எப்படின்னா இங்கே 2 சைவர், இங்கே 2 சைவர், அப்படி போச்சோன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும்? 1000. சரிங்களா? 1000 தேர்வு மையங்கள் அவங்க போட்டு காட்டுறேன். அப்போது இதை நம்ம 100ஆல் போட்டோம். 1 2